மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க சார், ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாராம், இறக்குற வரைக்கும் அவர் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து இளையராஜா மகுடம் சூடாத ஒரு ராஜாவா இன்று வரையும் இருக்காரு. நீங்க பார்த்து வேந்த அந்த இளையராஜா பத்தி சொல்லுங்க சார். ஒரு அதை சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவர் தன்னை பிராமணராக நினைக்கிறார். பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் சங்கீத பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுங்கிறது பெரிய சாதனை தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சங்கீதத்துக்கு தொடர்பு இல்லாதவன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய ஸ்டெப் பிரதர், ஒன்று விட்ட சகோதரர், அவருடைய அப்பாவினுடைய மூத்ததாரத்தினுடைய மகன் பாவலர் வரதராஜன் ஒரு பெரிய சங்கீத மேதை. பாவலர் வரதராஜன் கிட்ட தான் இவர் வந்து உதவியாளராக இருந்தார். ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு இருந்தார். கங்கை மரம் வந்து பெண் குரலில் பாடுவார். இவங்கெல்லாம் அதில் வந்தவங்க தான். தன்னுடைய ஒன்று விட்ட அம்மாவனுடைய மகன்கள்ங்கிற மாதிரி இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் மூலமாக தான் அவங்க புகழ் அடைஞ்சாங்க. அதில் அந்த இதில் தான் அவர் வந்து இதெல்லாம் சங்கீதம்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இதாக வந்தார். ஒரு சங்கீதத்துக்கே சம்மந்தம் இல்லாத இதுங்கிற மாதிரி அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறை வாத்தியம் இருக்குது, அதெல்லாம் அவங்க தான் வாசிக்க முடியும். அந்த தோல் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு அவங்களால தான் முடியும். அதனால் அந்த அந்த இசைக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் உண்டு. அதனால தான் அந்த பறையன்ற பேரை என்னன்னாக்க அறிவிப்பாளன்றது தான் பறையன்ற பேர். பறைகிறவர்கள்லாம் பல இடத்துல சொல்கிறவன், நான் விஷயத்தை சொல்கிறவன், அந்த தோல்வாத்தியங்களை வாசிக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு அவன் இசை பின்னணி உண்டு. இருந்தாலும் கூட ஒரு அடித்தட்டு மக்களாக குடும்பத்தில் பிறந்து ஒரு பெரிய ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இசை இதாக வந்தார். அதெல்லாம் நம்ம பாராட்டி தான் அது பண்ணுவோம். இப்போ அன்னைக்கிளின்னு ஒரு படம் வந்தது சார். இப்போ அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுது? இல்லை, அந்த பாட்டு மச்சான பார்த்தீங்களா பாட்டு, ஒரு நாள் மத்தியானம் அப்போ வந்து ரேடியோ விட்டால் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அந்த ரேடியோவில் அந்த பாட்டை போடுறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு வருது. என்னடா இந்த பாட்டு அப்படியே அந்த ஒரு 5 நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் நான் காலேஜுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் உக்காடுறேன். அத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறேன். என்னடா இது. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டு அதில் அந்த படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் இதை போடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே நான் அந்த படத்துக்கு ராஜகுமாரி தியேட்டரில் ஓடுது. போகிறேன், டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறேன். டிக்கெட் கிடைக்குங்களான்னு. சார் தியேட்டரே காலியாக இருக்குது, வாங்க சார்னார். பால்கனியில் போய் உட்காரணும். நானும் என் மனைவி, தஞ்சாவூர்லேருந்து எங்கள் சொந்தக்காரர் வந்திருந்தார். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். பால்கனி பூரா நாங்கள் 4 பேர். தியேட்டர் முழுக்க ஒரு 20 பேர். காக்கா இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்த்தா அந்த பாட்டை தவிர வர படத்தில் ஒன்றுமே இல்லை. படமும் சரியான படமாக தெரியல. அப்போ என் அண்ணன் மகன் வந்து, சித்தப்பா இந்த படத்துக்கு போகணுன்னா, தியேட்டரே காலியாக இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி டிரைவரை போட்டு அனுப்பிச்சி விட்டாக்கா, டிரைவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். சார் ஐயா, தியேட்டர் கிட்டேயே போக முடியல, கூட்டம் வரும், அலம் போகுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு பிக்கப் ஆகிடுச்சு. இசைக்காக தான் அந்த படம் ஓடுச்சு. அந்த ஒரு பாட்டுக்காக ஓடன்னு ஓடி. அதுக்கப்புறம் அடுத்த படம்லாம் வந்தார். அதில் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாளுங்கிற ஒரு பாட்டு, உறவாடும் நெஞ்சங்களுங்கிற, அதெல்லாம் பெருசாக வந்து அப்புறம் அப்படியே பெருசாக வந்துட்டார். இப்போ தமிழ் சினிமாவில் ரஜினி கமலை தவிர்த்துட்டு யாரையும் பேச முடியாது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து இளையராஜா ஒரு காரணம்னு சொல்லி, அவங்க வளர்ச்சிக்கு ஒரு காரணம் இசை அது ஒரு காரணம் சொல்ல முடியாது. 2 பேரும் ரஜினியுடைய படங்களுக்கு வந்து இளையராஜா வந்தபோது அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். அவர் பெரிய நடிகராக மாறிட்டார். இதெல்லாம் ரஜினி வந்து தர்ம யுத்தம் போன்ற படங்கள்லாம் வர்றவர்களும் ரஜினிக்கு இளையராஜாவுக்கு எந்த தொடர்பு இல்லை. ஜானி போன்ற படங்கள்லாம் வர்றவர்களும் அதே மாதிரி தான். கமல், மகாதேவன் போன்றவர்களை வச்சு தான் அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. வறுமை நேரம் சிகப்பு படத்துல எல்லாம் பாட்டெல்லாம் பிச்சு உதறிட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இளையராஜா வந்தார். இளையராஜா வரும்போது இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ். அரங்கேற்ற படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டார். அதில் தான் கமல் வந்தார். அவருடைய படங்கள் எத்தனையோ படங்கள், பாலச்சந்தர் படங்கள்லாம், எதிர்நீச்சல் படம்லாம் வந்தபோது என்ன இளையராஜா வந்தார். பாரதி ராஜா வரவரும் இளையராஜாவை எத்தனை பேத்துக்கு தெரியும்? அன்னக்கிளி படம் வந்து ரைட்டு. அதுக்கப்புறம் சாதாரண ஒரு இசையமைப்பாளர் தான் இருந்தது. 16 வயதில் தான் உங்களை வந்து தூக்கி விட்டது. 16 வயதில் வந்த பிறகு தான் ஸ்டார் வேல்யூ வந்தது வந்து கமல், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், இளையராஜா 4 பேத்துக்கு ஸ்டார் வேல்யூ வந்து அந்த படம் தாங்க. அதுக்கப்புறம் வந்த கிழக்க போகும் ரயில் படம் வந்து உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுச்சு.
எந்த நடிகரும் தேவையில்லை, எந்த பிரபலங்களும் தேவையில்லை, முகம் தெரியாது. அந்த போஸ்டே நீங்கள் பாரதி ராஜா அடிச்சிருந்த கிழக்கப்போ ரயில் போஸ்டர் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத 2 பேர், ஒரு ஷேடோ மாதிரி 2 பேர் ஒரு வயல்வெளியில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் போஸ்டர். நடிகர் பேர் தெரியாதுன்னு தெரியாது. பாரதி ராஜாவின் கிழக்கப்போ ரயில், அவ்வளோதான். 1 வருஷம் ஓடிச்சு. அகஸ்தியாங்கிற தியேட்டர் 1500 பேர் உட்காரக்கூடிய மிகப்பெரிய தியேட்டர் 1 வருஷம் ஓடிச்சு. இளையராஜா மியூசிக், இதில் இளையராஜா பெருசாக வந்தார். பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான் இவங்க எல்லாருமே பெருசாக வந்தார். ஆனா கமலுடன் சேர்ந்து தனியா நிறைய படங்கள் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. விருமாண்டி படத்துக்கு பிறகு கமல் அவரை யூஸ் பண்ணலையே. எனக்குள் ஒருவன் படத்துல எல்லாம் நல்ல பாட்டுகள்லாம் இருந்தது. தேர் கொண்டு வந்தவன், நேர் கொண்டு வந்தவன், யாரடி தோழி, என் தோழி அப்படிங்கிற பாட்டெல்லாம் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பாட்டுகள்லாம் இருக்குது. விருமாண்டி படத்துக்கு பிறகு கமல் வந்து அவரை யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ரஜினி தளபதி படத்துக்கு பிறகு இளையராஜாவை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. மற்ற நடிகர்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 6-7 வருஷமா அவர் இல்லையே. ஒருவேளை திட்டமிட்டு இளையராஜா வடிச்சாங்களோ சார்? படங்களுக்கு மேல இசையமைச்சாரு. இன்னைக்கும் லைம் பெற்ற இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட் வரும், அதோட போயிடணும். நீங்க சொல்றீங்க சூப்பர் ஸ்டார்ன்றீங்களா ரஜினிகாந்த். கடைசியா அவர் கொடுத்த வெற்றி படம் எது? ஜெயிலர் சார். ஜெயிலர் எவ்வளவு நாள் ஓடிச்சு? ஆனா அதிக வசூல் அதானே அப்படின்னு நீங்க கதை விட்டீங்க. நான் தான் கேட்டேன், ஏயா 3 ஷோவில் வந்து 300 கோடி ரூபா வசூல் ஆகுதுன்னா இந்த பில்கேட்ஸ் போடுறவங்களாம் பைத்தியக்காரன் என்னத்துக்கா தொழிற்சாலை தொடங்கிட்டு இருக்கான். ரஜினியை வச்சு ஒரு படத்தை எடுத்து 2 ஷோ ஓட்டிட்டு 1000 கோடி சம்பாரிச்சிட்டு போகிறத விட்டா என்ன பண்ணும்? அவருடைய விளைவாத சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் என்னை போட்டு உதைக்கிற அளவுக்கு. ஏங்க அந்த படம் வந்து 2 வாரத்தில் வந்து ஓடிடியில் வருது. அதே தான் விட்டீங்க. லியோ படம் ஜெயிலரே தூக்கி அடிச்சு நீங்கள் அடுத்த வாரம் படத்தை காணும். இப்போ அந்த மாதிரி செய்திகள் வர்றது இல்லையா? நின்று போச்சு இல்லை? ஏன்னா நான் சொன்னேன், இப்படி வசூல் இருக்குதுன்னாக்கா ஏன்டா பைத்தியக்காரனாட்ட மற்ற வேலையை பார்க்கணும். தமிழ் படம் ஒன்று எடுத்து ரஜினி விஜயும் போட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இதுக்கப்புறம் அது வரலையா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இசை வெளியீட்டு விழாவெல்லாம் அதோடு நின்று போச்சு. பார்த்தீங்கல்ல, வெற்றி விழாவெல்லாம் நின்று போச்சு. இன்னைக்கு சினிமாவே இல்லைங்க. இளையராஜா கடைசி என்ன படத்துக்கு போட்டாருன்னு கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. கேட்டால் விடுதலைன்னு ஒரு படம் வந்து யார் நடிச்சாங்க? அது வந்துங்க சூரி சார். அந்த அளவுக்கு இருக்கு. பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. வெற்றிமான் அடையாளம் தெரியாத படங்களுக்கெல்லாம் இசையம் வச்சிருக்காரு. இல்லை சார், அது வெற்றிமான் ஒரு பெரிய படம் தான் சார். அது என்ன எவ்வளோ எனக்கு தெரியலைங்களே. பெரிய படம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சினிமாக்களே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வார பத்திரிகைகளில் விமர்சனம் வருவதோ இந்த படம் வந்திருக்குது அப்படின்னு தெரியுது. நேற்று உட்காந்துட்டு சினிமா போகலாம் ட்ரை பண்ணுறோம். கருடான்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க, யாருன்னே தெரியும். அந்த படத்தில் நடித்த ஹீரோ தான் சார். யாரு? விடுதலை படத்தில் நடித்த ஹீரோ தான் அதுலேயே நடிச்சிருக்காரு. முதல்ல விடுதலையே என்னன்னு தெரியல, அப்புறம் கருடாவில் நடிச்சா அவர் தான். அவரே யாரு தெரியல, அவரை பற்றி சொல்லிட்டேன். புரியல. சரி, இப்போ இளையராஜா வந்து தன்னை பிராமணாக நினைச்சிட்டு வாழ்றான்னு சொன்னீங்க சார். அதுக்கான காரணம் என்ன? முதல்ல அவர் அந்த வேஷம் அந்த மேக்கப் எல்லாம் போட்டார். என்ன மேக்கப்? பேண்ட் ஷர்ட் போட்டு தாங்க அவர் இருந்தார். திடீர்னு தன்னை வந்து ஒரு ஞானியாக மாற்றிக்கிட்டாரு. தன்னை அவதார புருஷனாக நினைச்சார். தலைமுடி வெட்டிக்கிட்டாரு, நெத்தியில் குங்குமம் திருநீர் வச்சுக்கிறது, ஜிப்பாவை போட்டுக்கிட்டு. அது ஞானிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, இந்த வேஷத்தை போடுறதன் மூலமாக நீ வந்து ஞானி ஆகிட முடியாது. இசையமைக்கிற வாழ்த்துக்கள், அதெல்லாம் நாங்கள் கேள்வியே கேட்கல. அதுக்கப்புறம் வந்து உடனே ஆன்மீகத்துக்கெல்லாம் நீ தான் அத்தாரிட்டின்னு பேசாது, அந்த வேலை வேண்டாம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு இப்போ காஞ்சி சங்கராச்சாரிய அந்த பெரிய சாமி சொன்னாருங்கிறதுக்காக வசூல் பண்ணி கொடுத்தாரு. கும்பாபிஷேகத்துக்கு அவரை கூப்பிடலையா? ராஜ்யசபா எம்பியா கொடுத்தாரு மோடி மகான். அப்படியே பட்டியலினத்துக்காரருக்காக கொடுத்தாரு. அவரை பட்டியலினம்னு அவர் சொல்லிக்கல. ராமர் கோயில் தரப்புக்கு கூப்பிடலையா? அவ்வளோதானே உங்க கதி. நீ வேஷம் போடலாம், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. வானதி சீனிவாசன் ஒரு தடவை சொன்னாங்க, பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் நான் போய் சாப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னாங்க. நீ போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை. உன் வீட்டுக்குள்ளார நீ அவனை கூப்பிட்டு சோறு போடு, அப்போ ஒத்துக்கிற. உன்னுடைய சாமி முன்னாடி உட்கார வச்சு பட்டியலத்தை சேர்ந்தவனுக்கு உங்கள் அம்மாவும் நீயும் உங்கள் வீட்டுக்காரரெல்லாம் சேர்ந்து சோறு போடுங்க, அப்போ ஒத்துக்கிறேன். நீ அவன் வீட்டுக்கு போகிற, கௌரவம் கொடுக்குற. உன் வீட்டுக்கு கூப்பிட்டு கௌரவம் கூட பார்க்கலாம். விடுவியா நீ? பேச்சு இல்லையே. இப்போ உச்சத்துல இருந்த இளையராஜா வந்து எப்படி சார் ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு? யாருக்குமே ஒரு சீசன் தாங்க. அந்த இசையமைப்பான ஸ்டைல் மாறுது. இல்ல ரகுமான் வந்ததுக்கு அப்புறம் இந்த சரிவு சந்திக்கிறாரா? சின்ன சின்ன ஆசை
சிறகடிக்க ஆசை, உன்னை ஒழித்து கட்ட ஆசைன்னு வந்துருச்சு. அதோட சரி, அந்த இவ்வளவு நேரம் பாடல்கள்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. இவ்வளவு நேரம் இளையராஜா பத்தி பேசணும். அதுல வந்து இளையராஜா பாட்டு எதுவுமே பாடல. இப்ப ரகுமான் பத்தி பேசணும்தான் ரகுமான் பாட்டா பாடல. ஏன் அன்னக்கிளி சொன்னேன்னு பாட்டா பாடல இல்ல சார். மச்சான பாத்தீங்கன்னா பாட்டு பாடி அது பாட்டா தெரிஞ்சுதான் ஆமா சார். வரிகளை தான் சொன்னேன். சின்ன சின்ன ஆசை எளிமையா இருக்குது, என்னாலேயே பாட முடியுது. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, கார் கூந்தல் பெண் அழகு, வெளியே வரை நீ அழகுன்னு அந்த பாட்டெல்லாம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றேவும் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, சொல் மனமே. கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் வரை, காதல் இல்லை என்று சொன்னேன் உன்னை காணும் வரை. வரிகள், இசை தூக்கிட்டு போகுது, அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. சரி, இப்ப இந்த பாட்டுக்கெல்லாம் வைரமுத்து தான் எழுதியிருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து இளையராஜா வார்த்தைகள் வைரமுத்து தேவைங்க, இசைகளோட வார்த்தையும் தேவை. அது பல சமயங்களில் சொல்லியிருக்கிறேன். சந்திரலேகான்னு ஒரு படம் வந்தது, சூப்பர் ஹிட் படம். அதில் ஒரு பாட்டு இருக்குது, ஐலோ பகரியாமா ரம்பரி கரியோ லுரிங்கா, ஐலோ பகரியாமா ஏ லகரிலே லுகா லுகி லுகா லிகாயா, லுகா லுகி லுகா லிகாயா. என்னங்க பாட்டு புரியல என்ன பாட்டு? இப்படிதான் அந்த படத்துல பூரா பாட்டுமே அது கேட்க. இன்னைக்கு அந்த பாட்டுகள்லாம் எங்க இருக்குது? எங்க அப்ப இருக்கு? ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு வரிகள் ரொம்ப பாட்டுக்கு முக்கியம். வரிகள் முக்கியம். கம்பனுடைய வரிகளுக்கு நீங்க யார் வேணாலும் நிச்சயம் போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா கம்பன் வரிகள் தான் நிற்கும். வரிகளும் சேர்ந்ததுதான் இசை. இப்ப இளையராஜா வைரமுத்து இந்த சண்டை வந்து ஒரு 30 ஆண்டு காலமா நடந்துட்டே வருது. இதுக்கான காரணம் என்ன சார்? அது யாரு? ஈகோ கிளாஷ். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது. அவரும் வந்து நிறைய ஒன்றிய அரசுடைய விருதுகளை வாங்கியிருக்காரு, இவரும் வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான். ஆனா இன்னமும் இளையராஜா வந்து அந்த லைம் ரைட்டர் இருந்துட்டு தானே சார் இருக்காரு. இப்ப வைரமுத்து வேணா ஒரு சில படங்களுக்கு தான் பண்றாரு. வைரமுத்து சில படங்கள், இவர் எத்தனை படத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு வரப்போற படங்கள் எத்தனை படத்துக்கு வச்சிட்டு இருக்காரு இளையராஜா? சொல்லுங்க. விடுதலை 2ன்னு ஒரு படம் வருது. விடுதலைன்னு திருப்பி சொல்லு. அது வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷத்துக்கு முந்தின கதையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப எந்த படத்துக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு? ஏதாவது அமைச்சுக்கிட்டு இருக்காரா? வைரமுத்து வேற பக்கம் போயிட்டாரு. கண்டிக்காட்டு இதிகாசம், தண்ணீர் தேசம், இது மகா கவிதைலாம் புத்தகங்கள்லாம் வெளியிட்டுட்டு அவர் எங்கேயோ இலக்கிய லைன்ல அவர் எங்கேயோ போயிட்டார். எனக்கு வைரமுத்து எப்படி தெரியும்னாக்கா, அவர் திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள்னு ஒரு புக்கை படித்தோம். நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்போது மாணவர்கள் வந்து, சார் இந்த புக்கை படித்து பாருங்க சார். நாங்கள் யாரா இந்த ஆள் அப்படின்னு படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு போனோம். உடனடியாக அங்கே தமிழ் மன்றத்தில் வைரமுத்துவை கூப்பிட்டு நாங்கள் தலைவராக கூப்பிட்டு பேச வச்சோம். அப்போ வந்து இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எங்கள் காலேஜுக்கு அவரை கூப்பிடணும் சார் சொல்லிட்டு உடனே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி கூப்பிட்டுருக்கோம். அப்போ ஒரு சினிமா கவிஞர் இல்லை. அதுக்கப்புறம் தான் கேட்டபோது பொன்மாலை பொழுதுன்ற பாட்டு பிரமாதமாக இருந்து யார் எழுதுனா சார்? அந்த நம்ம கூப்பிட்டு வந்தோமோ அவர் தான் சார் எழுதுனாங்க. அப்புறம் தான் அவர் சினிமா கவிஞராக வந்தார். எங்களுக்கு அவர் சினிமா கவிஞராக வரதுக்கு முன்னாடியே தெரியும். சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு, ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரிக்குன்னு வரிசையாக பல கல்லூரிகளுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவரை கவிஞராக தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சினிமா கவிஞராக மாறினார். அவர்கிட்ட கேட்டேன், உன் கவிதையை நான் படிச்சிருக்கிறேன், திரைச்சூழலை தீக்குச்சிக்கு தின்ன கொடுக்கும் நாளை திருநாள்னு எழுதிவிட்டு அந்த திரைச்சூழலுக்கு ஏன் போய் சேர்ந்தாள்? பொழைக்கிறது லக்ஷ்மி சரஸ்வதி என்கிட்ட நல்லபடியாக இருக்கா, லக்ஷ்மி வரமாட்டேங்கிறா, அதுக்கு தான் போனேன். ஆனால் அவர் திரைக்கவிஞர் ஆனதுக்கு பிறகு தான் அவருடைய புகழ் இன்னும் பெருசாகும். சார், இப்போ இளையராஜா அவருடைய பாட்டை வந்து நம்மளால் ரசிக்க முடியும், ஆனால் அவருடைய பேச்சை வந்து ரசிக்க முடியாது. இளையராஜாவுடைய இசையோடு நிறுத்திக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நிறைய பேச்சுகள் வந்து பேசியிருப்பார் சார். ஒரு சிலர் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து அவருடைய பாட்டை எடுத்து உபயோகப்படுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஆண்மை இல்லாதவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அம்பேத்கரும் மோடியும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நான் சொல்கிறேனே, அவர் இசையை ரசிக்கிறதோடு நிறுத்திங்க. அதுக்கு மேலே அவருடைய இதெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இசையமைக்கிறதுனால ஒரு பாட்டை கேட்கறதுனாலே ஜெயகாந்தன் தான் சொன்னார், ஒரு பெண்ணை ரசிக்கிறோங்கிறதுக்காக நம்ம புடவை எடுத்து கட்டிக்க வேண்டியதில்லை. இளையராஜாவுடைய இசையை ரசிக்கிறேன், அவ்வளோதான். அதோட அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டியது தேவை.